Hi friends, welcome to Tech Tunes. இந்த tutorial என்ன பார்க்க போகிறோன்னா Spring Boot profiles எப்படி create பண்ணுறது, அதுலேயே வந்து வேறு profiles எப்படி create பண்ணி எப்படி switch பண்ணுறது அப்படின்னு. ஸோ எதுக்கு வேறு ப்ரொஃபைல்ஸ்னால் Spring Bootல வந்துட்டு நம்ம ஒரே என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம பேசிக்காக டெவலப் பண்ணும்போது டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் UAT டெஸ்டிங், ஸ்டேஜிங், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் புஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேறு சர்வர்ஸ் இருக்கிறதுனால வேறு என்வரான்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வேறு ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி ஸ்விட்ச் பண்ணுறத பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஹார்ட் கோடிங் பண்ணி கோடிங்கை புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்டர்னல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படின்றத பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக ஒரு ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் போயிட்டு பில்ட் டூல் வந்து மேவன் க்ரியேட் பண்ணிக்கலாம். குரூப் வந்துட்டு com.techtunes, ஆர்டிஃபேக்ட் வந்து ப்ரொஃபைல் ஸ்விட்சிங் வச்சுக்கலாம். and then everything is okay. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிபெண்டன்சி வந்து வெப் டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்மளுக்கு ஏபிஐக்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணியாச்சு. இப்போது எக்லிப்ஸில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓகே எக்லிப்ஸில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பேசிக் ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் வந்து எக்லிப்ஸில் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மேவன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். டிபெண்டன்சிஸ் வந்துட்டு எல்லாமே என்ஷூர் ஆகிடும். ஓகே ஓகே இப்போ வந்து கண்ட்ரோலர் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரொஃபைல் ஸ்விட்ச் டாட் கண்ட்ரோலர். ஓகே, இதில் கண்ட்ரோலர் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் கண்ட்ரோலர்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை டிக்ளேர் பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு ஒரே ஒரு கெட் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கெட் மெத்தட் நேம் வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் ஹலோ ப்ரொஃபைல்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் வந்து ஜஸ்ட் நான் ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஹலோ டிஃபால்ட் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நோ ஆக்டிவ் ப்ரொஃபைல் செட் ஃபாலிங் பேக் டு டிஃபால்ட் ப்ரொஃபைல்ஸ் டிஃபால்ட் அப்படின்னு காட்டுது. இது ஏன்னா நம்ம இன்னும் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணலை. ஸோ இது எங்கேருந்து டேட்டா எடுக்கணும்னா டிஃபால்ட் ப்ரொஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். இதை தான் நம்ம இப்போ மாடிஃபை பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். லோக்கல் ஹாஸ்ட் கோலன் 8080. ஓகே, இப்போ வந்து ஹலோ டிஃபால்ட் ப்ரொஃபைல்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ அங்கே என்ன வேல்யூ இருக்குது அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஹார்ட் கோடட் பண்ண வேல்யூ. இப்போ இதை வந்து எக்ஸ்டர்னலைஸாக ஒரு ஃபைல்குள்ளே எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் ஃபோல்டருக்குள்ளே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல்குள்ளே தான் நம்ம எந்த வேல்யூஸ் வந்து எக்ஸ்டர்னலைஸ்டாக கொண்டு போகணுமோ அந்த வேல்யூஸ்லாம் இந்த ஃபைல்ஸ்குள்ளே போடணும். ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ வந்து ஹார்ட் கோட் போடாமல் அங்கே மூவ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வந்து அப்படியே இருக்கட்டும். நான் வந்து எந்த ப்ரொஃபைல்லேருந்து இதை ரன் பண்ணுறேனோ அந்த வேல்யூ அங்கே மூவ் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு ப்ரொஃபைல் டாட் டெவலப்பர். இது வந்து ஜஸ்ட் நம்ம தர வேரியபிள் தான். அதோட வேல்யூ வந்து டிஃபால்ட் டெவலப்பர்.
ஸோ இது வந்து டிஃபால்ட் ப்ரொஃபைலில் இருக்கிற வேல்யூன்றதுனால டிஃபால்ட் டெவலப்பர்னு வச்சுக்கிறேன். அந்த வேல்யூ வந்து இங்கே கால் பண்ணுறது எப்படின்னா வேல்யூ அப்படின்ற அனோட்டேஷன் கீழே அந்த ப்ரொஃபைலில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கே ரெஃபர் பண்ணணும். டாலர் கோலி பிரேஸ்க்குள்ளே அந்த நேம் வந்து ரெஃபர் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இங்கே என்ன வேரியபிள் ரெஃபர் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ ப்ளஸ் ப்ரொஃபைல் டெவலப்பர். இப்போ நான் ப்ராஜெக்டை க்ளீன் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான் இருக்கும். பார்க்கலாம். ப்ரொஃபைல் செட் ஃபாலோயிங் பேக் டு டிஃபால்ட் ப்ரொஃபைல்ஸ் டிஃபால்ட். ஓகே, ஸோ இதுதான் டிஃபால்ட் ப்ரொஃபைல். நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ரொஃபைல்ஸ் இந்த வேரியபிள்ஸ் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ என்னென்ன காட்டுதுன்னா ஹலோ டிஃபால்ட் ப்ரொஃபைல்னு காட்டுது. ஹலோ டிஃபால்ட் டெவலப்பர். ஸோ இங்கேருந்து வேல்யூ ரீட் பண்ணி அதை கண்ட்ரோலர் வந்துட்டு நமக்கு காட்டுது. இப்போ வந்து டிஃபால்ட் ப்ரொஃபைல்லேருந்து வேல்யூஸ் காட்டினா பார்த்தாது. நம்ம வந்து வேரியஸ் என்வரான்மெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா, யூஐடி டெவலப்மெண்ட் ஸ்டேஜிங் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு நியூ ஃபைல் அப்ளிகேஷன் ஹைஃபன் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ இங்கே கொடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் நேம். நான் வந்து என்ன தரேன்னா யூஐடின்னு கொடுத்துக்கிறேன். இல்லை ப்ரொடக்ஷன் கூட கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். அது ஏதோ ஷார்ட் நேம். இந்த நேம் தான் உங்களோட ப்ரொஃபைல் நேமாக இருக்க போகுது. டாட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஹைலைட் பண்ணது தான் உங்களோட ப்ரொஃபைல் நேம். ஓகேவா? ஓகே, இது வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே அதே எக்ஸ்டர்னல் வேரியபிளை வந்து இங்கே நான் வேறு வேல்யூ அசைன் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ டிஃபால்ட் டெவலப்பரை வந்துட்டு யூஐடி டெவலப்பர்னு மாற்ற போகிறேன். ஸோ நான் எதையுமே மாற்ற போகிறது கூட ஒரு ஃபைலில் ஒரு வேல்யூ இருக்க போது. ஜஸ்ட் நான் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போது. ஓகே, இப்போது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நான் சொல்ல போகிறேன் எந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை எப்படி பண்ணுறதுன்னா இங்கே டிஃபால்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் டாட் ப்ரொஃபைல்ஸ் டாட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ப்ரொஃபைல் நேம் கொடுத்துருக்கேனோ அதை தரணும். இங்கே வந்து ஸ்ப்ரிங் டாட் ப்ரொஃபைல்ஸ் டாட் ஆக்டிவ் ஈக்குவல் டு யூஏடி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த யூஏடி டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஃபைல்லேருந்து லோட் பண்ணணும் அப்படின்றது ப்ராஜெக்ட் தெரியும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கன்சோலில் பார்த்தோன்னா ஃபாலோயிங் ப்ரொஃபைல்ஸ் ஆர் ஆக்டிவ் யூஏடி. ஸோ இப்போ அது வந்து யூஏடின்ற ப்ரொஃபைலை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஹலோ யூஏடி டெவலப்பர்ன்றது வருது. ஸோ இந்த வேல்யூ வந்து எங்கேருந்து ரீட் பண்ணியிருக்குன்னா அப்ளிகேஷன் ஹைஃபன் யூஏடி டாட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ரீட் பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்து யூஏடின்ற ப்ரொஃபைல் ஆக்டிவ்னு செட் பண்ணனா அதிலேருந்து வேல்யூ ரீட் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி நம்ம எத்தனை ப்ரொஃபைல்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஹைஃபன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் பிஆர்ஓடின்றது ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். ஸோ அது நான் கொடுக்குற நேம். ஸோ இதே வேல்யூவை காப்பி பண்ணி அங்கே போடுறேன். ப்ரொஃபைல் டாட் டெவலப்பர் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் டெவலப்பர். இங்கே வந்துட்டு நான் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ண போகிறேன், பிஆர்ஓடி. ஓகே, இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரீட் பண்ணிக்கும். அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது the following profiles are active production. ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இப்போது ஹலோ ப்ரொடக்ஷன் டெவலப்பர். இப்போ வேல்யூ வந்து ப்ரொடக்ஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ரீட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப எஃபர்ட் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை ஸ்விட்ச் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இதை தான் வந்து ப்ரொஃபைல் ஸ்விட்சிங்.
ஆக்சுவல் பிரச்சனை என்னென்னா இன்னமும் வந்து ப்ரொஃபைலை நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைல் வந்து ஒன்ஸ் கம்பைல் பண்ணியாச்சுன்னா இதுவும் வந்து ஜார் ஃபைலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் எப்படி வந்து ரன் டைமில் வந்து நான் எப்படி ப்ரொஃபைல்ஸை ஸ்விட்ச் பண்ண முடியும்? நான் சர்வர்ஸில் டிப்ளாய் பண்ணும்போது நான் இதை மாற்றி மாற்றி டிப்ளாய் பண்ண முடியாது இல்லையா? அது இன்னமும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக வந்து ஜார் வந்து டிப்ளாய் பண்ணுறது வந்து லினக்ஸ் சர்வரில் தான் பண்ணுவோம். அது டிப்ளாய் பண்ணுறதுக்குன்னு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ பேசிக்காக ஜார் வந்து நம்ம கமாண்ட் லைனில் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அதுக்கு முதல்ல ஜார் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜார் ஃபைல் வந்து ஃபேட் ஜார்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லா டிபெண்டன்சிஸும் டவுன்லோட் ஆகிருக்கும். இது வந்து ஸ்டாண்ட் அலோனாக சர்வரில் நீங்கள் டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இது பில்ட் ஆகி முடிவிட்டோம். ஓகே, ஜார் வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜார் வந்து கமாண்ட் லைன் வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு கமாண்ட் வந்துட்டு ஜாவா -jar அந்த ஜார் நேம் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட் ரன் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே என்ன கொடுத்தேனோ அதே ப்ரொஃபைல் தான் ஆக்டிவாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ப்ரொஃபைல் அங்கே டிஃபால்ட் ப்ரொஃபைல் செட் பண்ணோம் இல்லையா, அதே ப்ரொஃபைல் தான் இங்கேயும் செட் ஆகிருக்கு. இதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, இது வந்து ஹலோ ப்ரொடக்ஷன் டெவலப்பர்னு காட்டுது. ஓகே, ஸோ இப்போ ஜார்க்குள்ளே என்ன ப்ரொஃபைல் செட் பண்ணுமோ அதோட ரிசல்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போது நான் வந்துட்டு என்ன இன்டர்னல் ஸ்ப்ரிங் டாட் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் ஆக்டிவில் கொடுத்துருக்கோன்னா அதே ப்ரொஃபைல் வந்து வருது. ஆனால் நான் வந்துட்டு ஒவ்வொரு என்வரான்மெண்ட்லையும் டிப்ளாய் பண்ணும்போது ஒவ்வொரு ஜாரை டெவலப் பண்ண முடியாது இல்லையா, டிப்ளாய் பண்ண முடியாது, பில்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரே ஜாரை வச்சுக்கிட்டு எப்படி நான் வந்து வேரியஸ் என்வரான்மெண்ட்டில் வேறு ப்ரொஃபைல்ஸில் ரன் பண்ண முடியும் இந்த ஜாரை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டோட பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். இந்த ஜாவா -jaரோட சேர்த்து இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்ப்போம். ஜாவா -jar அதோடு சேர்த்து இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். அது வந்து -d ஸ்ப்ரிங் டாட் ப்ரொஃபைல்ஸ் டாட் ஆக்டிவ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு UAT செட் பண்ணுறேன். ஸோ இன்டர்னலாக வந்து ப்ரொடக்ஷன் செட் பண்ணியிருக்கோம், அதை ஓவர் ரைடிங்கை பண்ணுறோம். U18 கொடுத்து நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். U18 கொடுத்துட்டு ஓகே, த ஃபாலோயிங் ப்ரொஃபைல்ஸ் ஆர் ஆக்டிவ் U18 நான் என்ன கொடுத்தனோ அது வந்துருச்சு. இப்போது ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, இப்போ ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஹலோ UAT டெவலப்பர்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இன்டர்னலாக நான் வந்து ப்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு பில்ட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு நான் U18 கொடுக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்றத. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.